சீர்காழியில் தோணியப்பரை தரிசித்து பிடித்த பத்து என்னும் பதிகத்தை அருளிய மணிவாசகர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாடு கடந்து நடுநாட்டை அடைந்தார். பின்னர் அங்கே திருமுதுகுன்றம், திருவெண்ணைநல்லூர் முதலிய தலங்களை தரிசித்து கொண்டு திருவண்ணாமலையை அடைந்தார். அங்கும் நம் இறைவனார் மணிவாசகருக்கு குருந்தமர குருவாய் திருக்கோலம் காட்டி அருளினார். அக்காட்சியை கண்டு வணங்கிய மணிவாசகர் அத்தலத்தில் பல நாட்கள் தங்கியிருந்தார். அவ்வேளையில் மார்கழி மாதம் வந்தது. திருவாதிரைக்கு முந்தைய 10 நாட்களில் கன்னிப் பெண்கள் விடியற்காலம் எழுந்து வீடுகள் தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பிக் கொண்டு நீராடி வழிபாடு செய்வதைக் கண்ட மணிவாசகர் அவர்கள் வாய்மொழியாகவே வைத்து திருவெம்பாவையும் அவ்வூர் பெண்கள் அம்மானை ஆடும் காட்சியைக் கண்டு அவர்கள் பாடுவதாக வைத்து திருவம்மானையும் பாடி அருளினார்.